வணக்கம் மக்களே! ஈஸியா, சிம்பிளா ஒரு புதினா சட்னி செய்யலாம் வாங்க. இட்லி, தோசைக்கு தண்ணி ஊத்தாத அரைச்சோம்னா, சாப்பாட்டுக்கு கூட சூப்பரா இருக்குங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி, வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் ஒரு 7 காஞ்ச மிளகாய் போட்டுக்கினேன். இது வறுத்து தனியா மிக்ஸி ஜார்ல வச்சுக்கோங்க, ஆறட்டும். அதே கடாயில வெங்காயம் 1 அரிஞ்சு போட்டுக்கோங்க. எந்த சைஸ்லனா அரிஞ்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டுக்கணுங்க நானு. புதினா நல்லா கழுவி எடுத்துக்கினேன். புதினா இலை மட்டும் கிள்ளாதீங்க. காம்போட கட் பண்ணுங்க. எது வரைக்கும் காம்பு நல்லா இருக்குதோ அது மாரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, உப்பு தேவையான அளவு போட்டுக்கின்னு கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க. தேங்காய் போட்டுக்கினேன். தேங்காய் போட்டு 2 வதக்கி எடுத்து ஆற விட்டுட்டு, சட்னி சாப்பிட்டு தான் பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டோம்னா டேஸ்ட்டு மாறிடும். இது மாதிரி அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். சூப்பராக இருக்குங்க சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்